ஹாய், திருப்பூரில் இருந்து விசாலி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுறது? ரொம்ப பேருக்கு ஒரு ஆளாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தோணும் இல்லையா? நானும் அப்படி தான். என்ன பண்ணேன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி காய் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரம் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் இல்லையா, அதனால் சரி பிரியாணி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பாத்திரம் சரி பிரியாணி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 ஸ்பூனு கம்மியாக தான் விட்டுருப்பேன், வச்சு ஊற்றிருப்பேன். இது நெய் வந்து எனக்கு அதிகமாக சேர்த்துனா பிடிக்காது, அதனால் அளவாக தான் சேர்த்திக்குவேன். காய் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். காய் பிரியாணி ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக இந்த வீடியோ எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம சுகர் இருக்கிறவங்க இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சரி இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரைவாலி அரிசி, சிகப்பு அரிசின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அது செட் ஆகலை. ஏன் செட் ஆகலை அப்படின்னா, நம்ம வந்து கம்பெனியில் வந்து நம்ம துணியை வந்து தூக்கி தூக்கி வேலை செய்யணும். அந்த டிஷர்ட்டெல்லாம் அது வந்து என்ன ஆயிடுதுன்னா சீக்கிரமாக ஜீரணமாயிடுது. சீக்கிரமாக ஜீரணமாயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நமக்கு பசி ரொம்ப ஓவராகி நடுங்க ஆரம்பிச்சிருது. அதனால் வேறு வழியே இல்லை. நான் வந்து வெள்ளை சாப்பாடு தான் சேர்த்திக்கிறேன். இப்போது வெள்ளை சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கிறேன், காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னுச்சுனாக்கா, நான் இன்னொரு டிப்ஸு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, கொண்டக்கடலை வந்து காலையில் நேரம் தாளிக்காமல் நைட்டு ஊற வச்சு காலையில் அரை வேக்காடு லைட்டாக உப்பு போட்டு தாளிக்காமல் சாப்பிட சொன்னேன், சுகர் குறையிறதுக்கு. அது ஒரு டிப்ஸு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலை, இருந்தாலும் லேடிஸ்க்காக நம்ம சொல்லி தானே ஆகணும், அதனால தான் சொல்கிறேன். இந்த பிரியாணி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் பிரியாணி இதெல்லாம் செய்கிறோம்ல, அதே மெத்தட் தான். செம்ம சூப்பராக இருந்தது. இந்த சட்டியில் செம்மையாக வந்திருந்தது. லேடிஸ்க்கு வந்து சுகர் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம போய் லேபில் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுங்கிறது கிடையாது. நமக்கு வந்து சுகர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாவே நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது, நம்மளோட உடம்பு மாற்றங்கள் இருக்கும். என்ன அப்படின்னுச்சுனாக்கா, எனக்கு தெரிஞ்சது நான் அனுபவித்தது சொல்கிறேன். நான் டாக்டர் கிடையாது, என்னை தான் அப்படி எதுவும் நினச்சி திட்டிடாதீங்க. நான் எனக்கு என்னுடைய அனுபவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து சுகர் அதிகமாகுது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து பாத்ரூம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். பாத்ரூம் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னாவே சுகர் நமக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ச்சுன்னா, என்னுடைய தொண்டை வந்து கவன்னு அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். என்னுடைய தொண்டை தண்ணி குடிக்காமல் ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு வாயாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா குடிச்சே ஆகணும். அந்த மாதிரி 2வது எனக்கு பண்ணும். 3வது ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா, இது சொல்லலாமா வேண்டாமான்னு தெரில, பரவாயில்ல, நம்ம நம்ம வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக நான் இது சொல்லணும். என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூரின் போகிற இடம் வந்து ரொம்ப இச்சிங் ஆகும். அது வந்து ரொம்ப நமக்கு வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூம் போகிற இடத்துல வந்து நம்ம வேறு பக்கம் பாத்ரூம் போகிறோம் அப்படின்னாவும் நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல நம்ம பாத்ரூம் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க கால் தான் மெயினாக பார்த்துக்கணும். கால் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து சுகர் எப்படி ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அவங்க எனக்கு சுகர் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் போய் பார்க்கும்போது தான் தெரியும்,
அது எவ்வளோ பெரிய அது கஷ்டத்தை அது கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயம். அதாவது வந்து நம்ம என்றைக்குமே சுகரை வந்து லேசாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், எங்கள் பாவாவை பார்த்துருக்கேன், இன்னொரு அக்காவை பார்த்துருக்கேன். அதனால் வந்து நான் வந்து ரொம்ப அதில் தெளிவாக இருப்பேன். இந்த மாதிரி நான் பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இதை எப்படி குறைக்கலாம்? டேப்லெட்டும் போடணும். அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் டேப்லெட் போட்டு தான் ஆகணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியுமா? ரொம்பவும் போட்டு இது சாப்பிடாத, அது சாப்பிடாத, அதை திங்காத, இதை திங்காத, டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது. ஆனால் உண்மைக்குமே டீ காஃபி எடுக்கவே கூடாது. ரொம்ப டேஞ்சர். ரொம்ப 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 டேஞ்சர் வந்து நமக்கு டீ காஃபி தான். அதை நீங்கள் குறைச்சாவே போதும். டீ கூட கொஞ்சம் குடிச்சிக்கலாம். காஃபி அறவே ஆகாது இந்த சுகருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், சுகர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரி பாத்ரூம் போகிற இடமெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோப்பு வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணுவேன், கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். சோப்பு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வைங்க பாத்ரூமுக்குள்ளே சோப்பை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை கை கொடுக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஒன்றா யூஸ் பண்ணாதீங்க. தனியாக யூஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சுகர் குறையிறதுக்கு இன்னொரு டிப்ஸு நான் சொல்கிறேன். இந்த வந்து இச்சிங் ஆகிறது வந்து உடனே குறைக்கும், உடனே அந்த அன்னைக்கே குறைக்கும். அது என்ன அப்படின்னாக்கா கருஞ்சீரகம், அப்புறம் ஓமம், அப்புறம் வெந்தயம், இந்த 3 தான். ஆனால் செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த ஓமம், இந்த வெந்தயம், கருஞ்சீரகம். அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 3ஐயுமே வறுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நைட் ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில் நான் ஒரு ஸ்பூன் போடுவேன். சில பேர் ஒரு சிட்டிகைன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி கிடையாது, ஒரு சிட்டிகைலாம் போட மாட்டேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன். ஒரு டேபிள் ஸ்பூனாக சின்ன ஸ்பூன் தான் போடுவேன். அதில் போட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு சுகர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். நான் வந்து அதே மாதிரி எதுவும் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டேன். எல்லாமே நான் சாப்பிடுவேன். பட் ஆனால் என்னுடைய ஆசைக்கு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு ஆசையாக இருக்கும். இப்போ மாம்பழம் சாப்பிடணுமா ஆசையாக இருக்கும், அது ஒரு பழம் சாப்பிட்லாம், தாராளமாக ஒரு பழம் மாம்பழம் சாப்பிட்லாம், அவ்வளோ சுகர் ஏறாது. அதே மாதிரி இது எடுத்துக்கக்கூடாது. என்ன அப்படின்னா பலாப்பழம் எடுத்துக்கவே கூடாது. பலாப்பழத்தில் ரொம்ப ஏறும், உடனுக்குடன் ஏறும். பலாப்பழம் ஒரு சொலை சாப்பிடுங்க, ஆசை இல்லாமல் இருக்காது. ஒரு சொலை சாப்பிடலாம் தாராளமாக. அதே மாதிரி சப்போட்டா பழத்தில் உடனே ஏறும், பயங்கரமாக ஏறும் சப்போட்டா பழத்தில். அது ஒரு பழம் சாப்பிடுங்க போதும். இங்கே பாருங்கள், இந்த சட்டியில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும், சூப்பராக கரெக்டாக அப்படி ஒரு இது மெயின்டைன் பண்ணும், செம்மையாக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, காஃபி கப்பு. கலரில் செம்மையாக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது, உண்மையிலேயே அழகாக இருந்தது. சரி இதையும் காட்டணுமா அப்படின்னு நினச்சேன். காட்டினா ஒருத்தவங்களுக்கும் அது சரி இது மாதிரி வாங்கணும்னு தோணும்ல, அதுக்காக தான் நான் இதை ஜாயின் பண்ணேன் இந்த வீடியோவில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சுகரில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் இந்த பவுட்ரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, பம்கின் விதை, இந்த மாதிரி விதையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி வச்சுட்டு பாலில் கலக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா நான் டீ காஃபி வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்தவ, இப்போ நான் நிறுத்திட்டேன். அழகாக சாப்பிட்ருக்கேன். இது என்ன மறுநாள் சாப்பாடு செஞ்சது. ஓகே, பாய்.